மதுரையில் பிரபல தனியார் பூமா மருத்துவமனையின் மீது குற்றம் சாட்டிய அவளை பெண். உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்பான பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காவல்துறை ஆணையாளர் தரப்பில் நேரடி விசாரணை நடத்த கோரியது. பிரபல தனியார் பூமா மருத்துவமனை பணபலம் மற்றும் அதிகாரத்தை வைத்து அவளை பெண்ணை காவல்துறை உதவியுடன் மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் விசாரணைக்கு சென்ற அவளை பெண்ணை துன்புறுத்துவதாகவும், மேலும் தெப்பக்குளம் காவல் நிலையத்தில் இருந்து இரவு 10 மணிக்கு மேல் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் போனில் தொடர்பு கொள்ளும் காவல்துறையினர் சமூக வலைதளத்தில் ஆடியோ வைரலாகி வருகிறது. சொல்லுங்க சார். எப்பா ஒன்றும் இல்லைப்பா, இந்த உங்கள் வீட்டுக்காரருக்காரப்பா சரவணே, அவருக்கு தான் சார் ஃபோன் பண்ணி டைட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன்டே சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன். ஒன்றுமில்லப்பா. இப்போ அவர் எங்கேப்பா இருப்பார்? வெளியூர்ல இருக்காரு, வேலைக்கு போயிருக்காங்க. சரிங்களா, நாளைக்கு வந்து வரணும்ப்பா என்கொயரிக்கு, அப்பதான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதான் சார் வெளியூர்ல இருக்காரு சார். சரிங்களா, எனக்கு அதான் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னு வருது. இருங்க, அதான் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், இப்படி சொல்றாங்க சொன்னே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, காலைல விசாரணை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். காலைல விசாரணைப்ப என்னை கார்னர் பண்ணும்போது நினைச்சேன் சார் இது வேற மாதிரி கொண்டு போவாங்க, அதே மாதிரி ஆஸ்பத்திரி சேவரை கொண்டு போறாங்க. ஓகே, கொண்டு போட்டோம். நோ சார் காலைல என்னை கார்னர் பண்ணாங்க அந்த அனிதா மேடம். அதுலயே எனக்கு தெரியும். நான் பேட்டி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். சரி போ, கோர்ட்ல அந்த மாதிரி வராதுப்பா. இல்ல சார், நான் இதுல எங்க வீட்டுக்கார நடக்கும் போது இல்ல, நான் எல்லா போலீஸ்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனை நடக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் இல்ல, அது உண்மை. கோர்ட்லயே நாங்க அதெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் பிரச்சனைப்ப இல்ல, எல்லா இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? ஏன்னா அப்ப அனிதா மேடம் என்னை விசாரிக்கும் போது வேற மாதிரி என்ன உடம்ப இது பண்ணி செக் பண்ணி பாக்குறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இந்த இதுல சொல்லவே இல்லையே. வா உன்னை உடம்ப செக் பண்ணி பாக்குறேன்னு அப்படின்னா சொன்னாங்க அவங்க. எனக்கு எவ்வளவு காரணம். அப்படி என்ன ஆஸ்பத்திரி காப்பாத்துறீங்க? இந்த ஆஸ்பத்திரி எதுக்கு காப்பாத்துறீங்க? நான் இப்பயே சொல்றேன், எங்க வீட்டுக்கார நான் வர வைக்கிறேன், நான் கிடைக்கட்டும். ஆனா பேட்டி போடாம இருக்க மாட்டேன். இன்னைக்கு நடந்ததுக்கு சரி போனா போட்டு விட்டுட்டு நான் பேசாம கோர்ட்டு எதுனா தீர்ப்பு கொடுக்கட்டும் நான் பேசாம வந்துட்டேன். ஆனா எங்க வீட்டுக்கார நிஜமாவே இல்ல, இதுல சத்தியமா இல்லையே. இந்த ஸ்பாட்ல இருக்கு. இல்லப்பா, அங்க வந்து கூட நான் இல்ல, நான் வெளியூர்ல இருந்து அந்த கொரோனா டைம். ஆமா சார், உண்மையா இதுதான் ஃபோன் பண்றது, ஃபோன் போல சத்தியமா போகல. சரிங்க, இவர் என்னை மேட்ரு உங்க வீட்டுக்கு சம்மன் கொண்டு வாங்க. எங்க வீட்டுல நாங்க மட்டும் தான் இருக்கோம், நானும் என் பிள்ளை மட்டும் தான் இருக்கோம். நானும் என் வீட்டுக்கு உங்களோட தொடர்புல இப்ப இல்ல. நீங்க நான் பொய்யா சொல்றேன் நானு? இல்ல ஆமாப்பா, நீ உண்மையதான் என்ன நான் சொல்லிட்டீங்க. அது வர்றது இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் பணம் செலவு கொடுப்பானா அப்படின்னு சொல்லி நான் எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். இப்ப எங்க வீடு உண்மையில கோர்ட்ல என்னை விசாரிக்க சொல்லே சார். அவர் இந்த ஸ்பாட்ல இல்ல. எனக்கு நான் பதட்டப்படுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு காலில இருந்து நடந்தது சொல்றேன். இது பேர் மாத்தினது தானே இப்ப பிரச்சனை. எங்க வீட்டுக்காரர் நாம தான் அட்மிட் ஆகி, என் புருஷனுக்கு சம்பந்தமே இல்லையே சார். காலைல அந்த அம்மா சொல்றேன் வா உடம்ப செக் பண்ற, நீ அவனை ஒன்னா இருந்தேனா? அதெல்லாம் தேவையே இல்லையே. அந்த கூட அந்த ஒரு சாரி என்னை மிரட்டுறாரு. என்னம்மா ஆஸ்பத்திரி என்னம்மா இது பண்றீங்க? நான் ஆஸ்பத்திரி மேல கார்னர் பண்ண நான் போன வருஷமே போயிருப்பேனே. சரிப்பா. நான் எமோஷனல் ஆகிறேன். அனாதையாவே இருந்துட்டு போறேன். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாமே போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலே இல்ல என் புருஷன். அவரை கேட்டுப்பலாம். ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு இந்த நாய் போன் போட்டு என் வாழ்க்கையை சாகடிக்கிறியான், அதனால போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டியான். சரிங்களா, ஓயாம இப்ப நீங்க வேற போன் பண்ணி இருக்கிற குறை வாழ்க்கையை போட்டு நான் செத்து போறேன். நானும் என் பிள்ளை 4 பிள்ளை 3 பிள்ளை செத்து போறோம். உங்க ஆஸ்பத்திரி மட்டும் நல்லா தூக்கி வச்சுக்கோங்க. அந்த ஆஸ்பத்திரி பூம் ஆஸ்பத்திரி இன்னும் காப்பாத்துங்க. அவங்க தப்பு பண்ணா நிரூபிக்க மாட்டீங்களா? சரிப்பா ட்ரை பண்ணுப்பா. அவர் வந்து என்னன்னு சொல்லட்டும். சரியா? சரிப்பா. தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.